Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பிரியாணி, ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமா செய்யக்கூடிய சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நடுவில் கீரைனா கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிற போகிறேன். இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறப்போம். சின்ன சைஸாக இருந்தால் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மசாலா சேர்த்து திருப்பி வதக்க தான் போகிறோம். அதுலேயே தக்காளி நல்லா வதங்கிடும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கனால நல்ல மசாலாவை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதிக அளவுக்கு ராசுமல் தெரியாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் மிக்ஸி ஜார்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் இது கூட நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கிரேவிலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.